ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமை ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ சண்டி பாராயணம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். தேவி மகாத்மியம்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா துர்கா சப்தசதின்னு சொல்லுவோம். 700 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்லோகம் அது. ஸோ சண்டி பாராயணம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்லோகத்தால் நமக்கு நிறைய பலன்கள் உண்டு. ஸோ இந்த ஸ்லோகங்கள் யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும்னு தேவி மகாத்மியத்தில் நமக்கு பலஸ்ருதியில் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சண்டி பாராயணம் நம்ம நவராத்திரி அப்போ பாராயணம் பண்ணுவோம். மெயினாக சாரதா நவராத்திரிக்கு பாராயணம் பண்ணுவோம். 9 நாள் 7 சாப்டர்ஸ் நம்ம சாண்டிங் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அதே மாதிரி மொத்த சாப்டர் முடித்ததுக்கப்புறம் பலன்கள் இருக்குது. நம்ம தேவி கவச்சம், அர்கலா ஸ்தோத்திரம், கீழக்க ஸ்தோத்திரம், அப்புறம் பார்த்திங்கன்னா ராத்திரி சுத்தம் முடிச்சுட்டு சாப்டர்ஸ் ஆரம்பிப்போம். பிரதம அத்தியாயத்துலேருந்து ஆரம்பிப்போம். நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த ஸ்லோகம். கண்டிப்பாக எல்லாருமே இதை படிக்க வேண்டிய ஸ்லோகம். ஸோ யாருக்கெல்லாம் ஆல்ரெடி தேவி மகாத்மியம் தெரியுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்காவது தேவி மகாத்மியம் படிக்கணும், முறைப்படி படிக்கணும், கிரமமாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான ப்ரொசீஜர் சொல்கிறேன். தேவி மகாத்மியம் மட்டும் கிடையாது, லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிஷதி, சௌந்தரிய இலகரி, அது மாதிரி எண்ணற்ற அம்பாலோட ஸ்லோகங்கள் ஆடி மாதத்தில் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவி மகாத்மியம் படித்தா நீங்கள் எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்கள் மட்டும் கிடையாது, சகல வியாதி நிவர்த்தி, சகல திருஷ்டி தோஷ நிவர்த்தி, எல்லா விதமான சௌபாக்கியங்களும் உங்கள் வீட்டில் நிறைஞ்சு இருக்கும். அந்த அளவுக்கு அம்பாள் அருள் புரிவான்றது கண்கூட காட்சியாக நான் என்னோடய லைஃப்பில் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே தேவி மகாத்மியம் படிக்கணும். ஏன்னா இந்த தேவி மகாத்மியம் நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க, பட் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே படித்து பயன்பெறணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் நம சண்டிகாயை. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு விஷயம் அப்டேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.